இந்த பதிகத்தை ஒரு மனிதன் அனுதினமும் கேட்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு வகையில் பணவரவு இருந்தே தீருமா? இதை நான் அடித்து சொல்றேன். இந்த பதிகத்தினுடைய மகிமையை எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர குரு சூரிய ஓரைகளில் அமர்ந்து ஒரு விளக்கின் முன்னாலோ அல்லது இறைவன் எந்த சிவாலயமாக இருந்தாலும் பரவாயில்லை, இறைவனுடைய பிரகாரத்திற்கு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து படித்தாலும் சரி, அல்லது வில்வ மரத்தடி, ஆற்றங்கரை, இந்த மாதிரியான இடங்களில் வாய் விட்டு சூரியனை பார்த்து இந்த பதிகத்தை படித்தாலும் அவருக்கு பண வரவு என்பது உறுதியாக இருக்குமா? அதாவது இந்த பதிகத்தை பாடி வந்த பணவரவு இருக்கு தெரியுமா, இந்த பணவரவு 8ஆம் பாவத்திற்கு செலவு படாது அப்படின்னு அர்த்தம். அது என்ன 8ஆம் பாவத்திற்கு செலவு படாதுன்னா, இந்த பதிகம் பாடி அவருக்கு ஒரு பண உதவி கிடைத்திருக்கும். அது ஒரு